சங்கீதம் 119 வசனம் 30. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இங்கிலீஷ் பைபிளில் என்ட்ரன்ஸ் ஆஃப் தி வேர்ட் கிவ்ஸ் லைட் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய வசனத்திற்கு உள்ள நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும். பேதைகளாக இருக்கிற அநேக காரியங்களில் நமக்கு உணர்வை தந்து நம்மை நடத்தும். ஏசப்பா நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷம் என்ன தெரியுமா? வேதாகமம். அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. வேதம் வாசிக்கலைன்னா கடவுள் என்ன அடிச்சிருவாரு, அதற்காகவும் இல்லை. ஆசையாக வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வேதத்தை நேசிக்கணும், இதை வாசிக்கணும், இதை தியானிக்கணும். இந்த மூணையும் நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். என் வாழ்க்கையில் வெளிச்சம் வேணும், நான் நல்லா இருக்கணும், அதற்காக நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வாசிக்கக்கூடாது. என் அப்பா என்கிட்ட பேசுகிறாங்க, என் அப்பா என்கிட்ட என்ன பேசணும்னு சித்தமாக இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம், இசப்பா நான் சரியாக தான் இருக்கிறேனா, எனக்குள்ளே ஏதாவது மாற்றம் வரணுமா, நான் ஏதாவது மாற்றிக்கொள்ளணுமா? இது வரைக்கும் நம்ம கேட்காம இருந்திருக்கலாம், இப்போ கேட்கலாமா? இசப்பா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உண்மைதான். உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் கூட பேசுங்கப்பா, நான் என்ன மாற்றிக்கொள்ளணும் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதலையும் எனக்கு தாங்கப்பான்னு கேட்கலாம். ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தருவார். அநேக விஷயத்தில் பேதைகளாக இருக்கிறனால தான் மனுஷங்க கிட்ட ஏமாந்து போகிறோம். சில விஷயங்களில் தோல்வி அடைகிறோம். ஆனால் நம்ம உணர்வடையும் போது தெளிந்த ஞானத்தையும் தேவர்களுக்கொத்த ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிந்த புத்தியை தந்து ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும், நம்ம ஜெயிக்கலாம். நம்ம இப்படியே இருந்த நாட்கள் போதும், ஜெயிக்கிறவர்களாய் மாறலாம். எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் மாறலாம். ஜெயிப்பதற்கு ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாமா? ஏசப்பா கிட்ட ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு என் கூட பேசுங்கப்பான்னு கேட்டுட்டு வேதத்தை ஓப்பன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மாறுகிறது. அநேக காரியங்களில் பேதையை போல இருக்கிற உங்களை ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை பார்த்து தானே பேதைன்னு சொன்னாங்க. அதே நபர்கள் உங்களை பார்த்து எவ்வளோ ஞானமாக இந்த காரியத்தை செய்கிறா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை உங்களிடத்துல வந்து கேட்க போகிறாங்க. எப்போ தெரியுமா? இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கும் போது, ஏசப்பா கிட்ட க்ளோஸ் ஆகி இந்த வேதத்தை வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு வேண்டியவைகளை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. God bless you.